குமார் சார்னு கூப்பிடலாமா இல்லை சரத்குமார் சார்னு கூப்பிடலாம்? இந்த பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாமல் போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தையும் கீக்கு ஒரு வார்த்தையும் போட்டு வேற மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்காது. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். நான் சொன்ன இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. நான் அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் டெய்லி சார் இந்த படத்தில் அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்ன இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க. தட்ஸ் பி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில். என்ன நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழில் ஆரம்பிச்சு ஐ பின் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயே ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு all the young directors who have had that confidence in me and giving me a lovely characters. ஏன்னா நான் காஞ்சனாவில் நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் there has been some film which has been cropping up which has given me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங்.